ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இப்போதாம்மா சனியே பயிற்சியானார், இதுக்குள்ள வக்ர பயிற்சி பலன்களா அப்படின்னு. ஆமாம்மா, சனி பயிற்சியானார், பயிற்சியாகி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இதை வக்ரகதின்னு சொல்லுவாங்க, வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த வக்ர பயிற்சி அப்படின்னு சனி வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மீனத்துலேருந்து அவர் நேராக திரும்பி கும்பத்துக்கு வர போகிறாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுமா. மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வர்றதில்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு அப்படின்னா. முதல்ல இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் 27 டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 138 நாட்கள். இந்த 138 நாட்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு சின்ன அளவிலாவது மாற்றம் அப்படின்றது நிதர்சனமா உண்டுமா. எந்த விதத்துல மாற்றம், பிளஸ்ஸா மைனஸா, அது வந்து நம்ம பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரெட்ரோகிரேட் ஆகும் காலம் என்னங்க தோராயமா நடக்கும் அப்படின்னு ரிவ்யூ, கர்மிக் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பழைய விஷயங்கள் திருப்பி நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆகும். இந்த விஷயம் ஏற்கனவே நம்ம ஒரு முறை அனுபவிச்சிட்டோமே, இது ஏற்கனவே நம்ம லைஃப்பில் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் திரும்பி திரும்பி வரும் அப்படின்னு சொல்லலாம். அது சந்தோஷமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிறைய நேரம் நம்மளுக்கு தோணும் ஒய் திஸ் டிலே. உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மூடில் போகிற மாதிரி தோணும். முடிவுகள் தாமதம் ஆனால் நிரந்தரம். கவலைப்பட வேண்டாம். அப்போ இந்த சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு நடக்காது அப்படின்னு யோசிச்ச விஷயம் நடக்கும். நடக்கும் அப்படின்னு யோசிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்களோடு செல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். அது வந்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு ஆல்ரெடி ஜென்ம சனியா இருக்கார். ஜென்ம சனியா இருக்கவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு இனம் புரியாத குழப்பம், ஒரு மந்த நிலை, எது எடுத்தாலும் ஒரு விட்டேத்தியான ஃபீலிங். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க, மென்டாஸாக இருக்கவங்க, வெல்விஷர்ஸாக இருக்கவங்க தான் மீனம். இப்போ என்னோட ஒரு விஷயத்த நான் முடிவு பண்ணுறேன், என்னோட சுயம் சார்ந்த ஒரு விஷயத்த நான் யோசிக்கிறேன், செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஒரு விதமான குழப்பத்திலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போகிறேன் அப்படின்னு இருந்தவங்க, இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது சூப்பருங்க. அதுக்கு மேலே குருனோட உச்சப்பார்வை வேலை சனி பகவான் மேலே இருக்கிறதுனால எந்த விதத்துலையும் அவர் உங்களுக்கு கெடுக்க போகிறதில்ல. மண்டை மேலேயே இருந்தாலும் உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ். சரிங்க, அவர் எங்களை இரிட்டேட் பண்ண போகிறதில்ல, டார்ச்சர் பண்ண போகிறதில்ல, விட்டேத்தியான ஃபீலிங் ஏற்படுத்த போகிறதில்ல, மந்த நிலையை ஏற்படுத்த போகிறதில்ல. சூப்பர். ஏதாவது நல்லது செய்வாரா? ஆப்வியஸ்லி செய்வாருமா. காரணம் என்ன அப்படின்னா 11 மற்றும் 12ஆம் பாவத்துக்கு அதிபர். உங்களோட லாப ஸ்தானாதிபதியும் அவர் தான், விரைய ஸ்தானாதிபதியும் அவர் தான். அப்போ பிஸ்னஸ் போட்டிருக்கேன், பெருசாக லாபம் வரலையே, அதுதாங்க என்னோட பெரிய குழப்பமாகவே இருந்துச்சு. அந்த குழப்பத்தினால தான் நான் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் போனேன். கவலைப்படாதீங்க, லாபம் சார்ந்து பலவிதமான யோஜனைகள் இருந்துச்சு, குழப்பம் இருந்துச்சு. நல்ல லாபம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா, நம்ம இந்த தொழிலை வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், இது எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்ற யோசனை. ரொம்ப நாளாக இந்த கன்சர்னில் வேலை செஞ்சுட்டு இருக்க, ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு ப்ரொமோஷன் இல்லை, ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, என் பேரை செலக்ட் பண்ணவே இல்லை. இந்த வேலையை தொடரலாமா தொடர வேண்டாமா, இந்த வேலையினால நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விதமான யோசனை. எல்லாருக்கும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு அக்கா இருக்குது அண்ணன் இருக்குது, இன்னும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்குதுங்களே, நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், ஒரு மாரல் சப்போர்ட்டாவது இருக்கலாம்ல அப்படின்னு அவங்கள பற்றி, உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளை பற்றின ஒரு குழப்பம். ஃப்ரெண்ட்ஸ், நட்பு வட்டாரம், எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம என்ன தேடி வந்து தேடி 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 தடுமாறி தடுமாறி போனாலும் நம்ம தான் எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும், யாரும் நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற யோசனை. இந்த மாதிரி பல யோஜனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, பல ஆசைகள் இருக்குது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும், அக்கா அண்ணனோட சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும், செய்யக்கூடிய தொழில் நல்ல லாபம் வந்தால் நல்லா இருக்கும், அப்படி நிறைய ஆசைகள் இருக்குது அப்படின்னா சில ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபர். சரிங்களா. அப்போ அயன சயன போச்சன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபர். ரொம்ப நாள் கழிச்சு மீனராசி என்பர்கள் நல்லா தூங்குவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி பாருங்க, பிள்ளைக்கு நல்ல இடத்துல வரன் வருது அப்படின்னா தேடிட்டே இருக்கேன், நல்ல இடத்துல வரன் வந்தால் நல்லா இருக்கும், வரன் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன், அதுக்கு தான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை, வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு ஆசை, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசை, இந்த ஊரை விட்டு போனால் போதும்னு ஆசைப்படுறேன், இந்த இடத்துல இந்த ஊரில் இந்த வேலையை விட்டு போயிட்டு வேற இடத்துல வேற ஊரில் வேற நல்ல வேலையில் எங்கள் ஆளுங்களே தெரியாத ஒரு புது முகம் புது ஊர் போய் இருக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி பல ஆசைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் சில ஆசைகள் நிறைவேறும்.
கவலைப்பட வேண்டாம். இது வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி குருனோட பார்வையினால வரக்கூடிய பலன்கள். இது எல்லாமே ப்ளஸ். அதில் அதான் நான் முன்னர் சொன்ன மாதிரி கொடுக்க போகிறது சனி. எல்லா ஆசைகளையும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரா? நீங்கள் பல ஆசைகள் ஆசைப்பட்டீங்க, பல எண்ணங்கள் இருக்குது, பல டிசையர்ஸ் இருக்குது அப்படின்னா சில டிசையர்ஸ் வந்து சில விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய காலகட்டம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி 40 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு. குருனோட பார்வை அப்படின்றது சனி மேலே இருக்காது. அப்போ உங்களுக்கு சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம வந்து யோசிப்போம். திருப்பி லைட்டாக ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது இருக்கும். முடிவெடுக்கிறதுல ஒரு இது ஒத்தையாரட்டியா டைலமா இருக்கும். இந்த விஷயத்தை இப்படி செய்யலாமா, இப்படி செஞ்சால் கரெக்டாக போகுமா, இல்லை இந்த விஷயத்தை இப்படி செஞ்சால் கரெக்டாக போகுமா, அப்படி முடிவு எடுத்துட்டாலும் இதை வேறு மாதிரி எடுத்துருந்துருக்கலாமோ, இந்த விஷயத்த வேறு ஆங்கிளில் டீல் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் திருப்பி லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? பொதுவாகவே மீனம் வந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு வெல் விஷஸ், மற்றவங்களுக்கு சூப்பராக மென்டாஸாக இருக்கக்கூடியவங்க திருப்பி லைட்டாக ஒரு குழப்பம் அப்படின்றது வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் என்ன வந்து கொடுப்பாரு அப்படின்னா, இல்லை நம்ம முதல்ல எப்படி இருந்தோமோ அப்படி ஸ்திரமான முடிவு எடுப்போம். நல்லதோ கெட்டதோ நம்ம அதை எடுத்துருவோயா, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செய்வோயா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இன்டென்ஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ராங் இன்டென்ஷன் வர்றதுனால நீங்கள் ரொம்ப ஸ்திரமாக நிறைய விஷயங்கள் செய்வீங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நான் இது முடிவு பண்ணிட்டேன், இதனால் வரக்கூட கான்சிக்வன்சஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற எண்ணமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 40 நாட்கள் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் திரும்பி நீங்களாக வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். வாழ்த்துக்கள். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறோம், ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்குமா. குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, குழந்தைங்களால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. அப்படின்னா இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்தில் ரொம்ப தெளிவாக தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது நல்லா கரெக்டாக போகும், இது நடந்தால் தப்பாக போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோ. தேங்க்யூ. எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்குது, பிடிச்சது தவறல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்றாரு. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலி
புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.